ஹஸ்பண்டும் பாப்பாவும் வெளியே கிளம்புனதுக்கு அப்புறமா தான் எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன். கருப்பு கவுனி அரிசியில கஞ்சியும் தொட்டுக்கருக்கு வாழைக்காய் வறுவனை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட கையோடவே பார்த்தீங்கன்னா அடுப்பு சிங்க்கு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டேன். நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலும் 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறமா தம்பியை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பும் ரசமும் பண்ணியிருந்தேன். தொட்டுக்கருக்கு ஒன்றும் இல்லை, அதனால நமக்கு மட்டும் கருவாடு வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிட்டு எண்ணெயில் இதெல்லாமே தனித்தனியாக போட்டு வதக்கிக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூள் தான், இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். அப்புறம் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்த கருவாடு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா தண்ணி சேர்க்காமே கருவாடு நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இது கூட ஒரு கரண்டி ஆம்லேட்டை வச்சு இன்னைக்கான மதியான லஞ்சை சாப்பிட்டாச்சு. தம்பியுமே நல்லா சாப்பிட்டாங்க.